இந்தியாவே பெருமைப்பட்ட நம்ம தமிழ் நடிகைகள் யாரெல்லாம் தெரியுமா? முதலா லட்சத்துல சம்பளம் வாங்கிய ஒரே நடிகை. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கே.பி. சுந்தரம்பாள். மேடை நாடகம், அரசியல், சினிமா அப்படின்னு எல்லா துறையிலையுமே சிறந்து விளங்கிய நடிகை அப்படின்னு இவங்கள சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு ஆல்ரவுண்டர் மாதிரி. நடிகர் கிட்டப்பாவும் இவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமாவும் கே.பி. சுந்தரம்பாள் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. பட் ஒரு கட்டத்துல இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போறாரு. இறந்து போனதுக்கு அப்புறமா எந்த ஒரு நடிகர்கள் கூடயும் நான் ஜோடி போட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை இவங்க எடுத்தாங்க. எப்போ இவங்க ஹஸ்பண்ட் இறந்தாங்களோ அதுக்கப்புறமா இவங்க எந்த ஒரு நடிகர் கூடவும் சேர்ந்து ஜோடி போடவே இல்லை. அதுக்கப்புறமா ஔவையார், மணிமேகலை இந்த மாதிரி படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க தான் முதலா இந்திய சினிமாவிலேயே 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்கினது. இன்னைக்கு எத்தனையோ ஹீரோயின்ஸ் பல கோடிகள் சம்பளம் வாங்குறாங்க. ஆனா முதலா லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கின ஒரு ஹீரோயின் அப்படின்னா அது கண்டிப்பா இவங்க தான். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது டி.ஆர். ராஜகுமாரி. நடிகை டி.ஆர். ராஜகுமாரி சினிமாவுக்கு ஆரம்பத்துல வந்து புதுசா ஒரு 2-3 படம் நடிச்சாங்க. அந்த 3 படமுமே ரொம்ப ரொம்ப ஃபிளாப் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல ராஜகுமாரி நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு தோல்வி பெற்ற நடிகையாவே பார்க்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1948ஆம் ஆண்டு வெளியான சந்திரலேகா படம் ஒரு பிரம்மாண்டமா நம்ம தமிழ் சினிமால உருவாயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல இவங்களுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு. இதுல இவங்க ஆடிய ஜிப்சி நடனமா இருக்கட்டும், படத்தோட கிளைமேக்ஸ்ல ட்ரம்ஸ் நடனமா இருக்கட்டும், இது எல்லாமே மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட சந்திரலேகா படம் தான் டி.ஆர். ராஜகுமாரிக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்தை ஹிந்தியில வேற ரீமேக் பண்ணாங்க. அங்கேயும் ராஜகுமாரி தான் அவங்களோட ரோலை நடிச்சாங்க. ஹிந்தியில நடிச்சதுக்கு அப்புறமா ஒட்டுமொத்த இந்தியன் ரசிகர்களுக்கும் பிடிச்ச ஒரு ஹீரோயினா டி.ஆர். ராஜகுமாரி மாறிட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பத்மினி. திருவாங்கூர்ல மிகப்பெரிய தொழிலதிபரோட வீட்டு பொண்ணா இருந்தவங்க தான் நடிகை பத்மினி. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே பரதநாட்டியம் மேல அவ்வளவு ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்களுக்கு ஃபுல் டைம் வேலையா இருந்ததே பரதநாட்டியம் தான். அதன் மூலமா தான் இவங்க சினிமாவிலேயே காலடி வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்க முதலா அறிமுகமானது இந்தியில தான். ஹிந்தி சினிமால இருந்து நம்ம தமிழுக்கு வராங்க. தமிழ் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போய் தமிழ் சினிமாவிலேயே இவங்க தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல இந்திய சினிமாவோட நாட்டிய பேரொளி யாருன்னு கேட்டா அது பத்மினி தான் அப்படின்னு ரசிகர்களே பெருமைப்படுற அளவுக்கு இவங்களோட நடனம் இருந்துச்சு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வைஜெயந்தி மாலா. நடிகை வைஜெயந்தி மாலா சிறந்த பரதநாட்டிய கலைஞர் மற்றும் கர்நாடகா இசைக்கலைஞர் ஆவாங்க. வைஜெயந்தி மாலாவோட பெயரும் புகழும் தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த இந்திய அளவுலயுமே பேசப்பட்டிருக்கு. ஒரு புகழ்பெற்ற நடிகை தான் இவங்க. சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும் போதே அந்த காலத்திலேயே ரொம்ப ரொம்ப தைரியமா அரசியல்ல குதிச்சு ஜெயிச்சும் காமிச்சிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்ரீதேவி. தமிழ்நாட்டோட விருதுநகர் மாவட்டத்தில் பிறந்த நடிகை தான் ஸ்ரீதேவி. தமிழ் சினிமாவில் மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த இந்திய சினிமாவிலையுமே தேவதையா பார்க்கப்பட்ட ஒரு நடிகை அப்படின்னா இவங்க தான். இந்தி சினிமாவில் நுழைந்த இவங்க எந்த ஒரு உதவியும் இல்லாம யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம அவங்களோட திறமையை மட்டுமே வளர்த்துக்கிட்டு அங்கேயும் நம்பர் 1 ஹீரோயினா வலம் வந்துட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்ல இருந்து போய் பாலிவுட்ல நம்பர் 1 இடத்தை பிடிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். ஸ்ரீதேவி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களோட கலைப்பணிக்கு மரியாதை கொடுக்கிற விதமா நம்ம இந்திய அரசு அவங்களுக்கு தேசிய கொடியை போத்தி தான் இறுதி சடங்கா முடிச்சாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹேமா மாலினி. நடிகை ஹேமா மாலினி ஒரு டான்சரா தான் நம்ம தமிழ் சினிமாக்குள்ள நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறமா எவ்வளவு பெரிய நடிகையா மாறிட்டாங்க பாருங்களேன். இந்திய சினிமாவில் முதலா கனவு கண்ணி அப்படின்னு அழைக்கப்பட்டவங்க இவங்க தான். இந்திய தேசிய திரைப்பட வளர்ச்சி கழகத்தோட அவை தலைவராகவும் இவங்க இருந்திருக்காங்க. பத்மஸ்ரீ, வாழ்நாள் சாதனையாளர் விருது அப்படின்னு நிறைய விருதுகள் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.